வணக்க மக்களே. இந்த வீடியோல காலையில இருந்து நம்ம சேனல்ல அதிகமா கமெண்ட்ஸ்ல கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா, ப்ரோ அப்டேட் சொல்லு ப்ரோ, அப்டேட் சொல்லு ப்ரோ, எவிக்ஷன் அப்டேட் சொல்லு ப்ரோ அப்படிங்கிற கேள்வி தான் பாத்தீங்கன்னா வந்துட்டே இருந்துச்சு. சோ அதை நான் சொல்லாததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் நான் சொல்லாததும் எனக்கு ஒரு நல்லதுதான் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். சோ அந்த எவிக்ஷன் அப்டேட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அண்ட் லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். அடுத்த அப்டேட் போறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க நம்புறேன். அடுத்து இதுல நான் ஏன் காலையில கேட்கிற யாருக்குமே சரியா ரிப்ளை பண்ணிருக்க மாட்டேன். கமெண்ட்ஸ்லயுமே சரியா போட்டிருக்க மாட்டேன். சொல்ற ப்ரோ அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். அது காரணம் என்னன்னா, கன்ஃபார்ம் பண்ணிடாம நம்மளா சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் போச்சு இன்னைக்கு ஷூட்டு, சரிங்களா? ஸோ அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் எதிர்பார்த்தவங்க இன்னைக்கு வெளியில வரல அப்படிதான் சொல்லணும். நான் எதிர்பார்த்தது ஒரு ஆள், பட் ஆனால் 2 நாளாவே நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இவங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறது. பட் அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஆடியன்ஸை ட்விஸ்ட் பண்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி அப்டேட் போடுறவங்கள ட்விஸ்ட் பண்ணி வரதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சு. என்னன்னா, இன்னைக்கான சண்டே எபிசோட்ல நான் சாச்சனாவோட தங்கச்சி சாதனாவை பார்த்தேன். தங்கச்சி அக்கான்னு தெரியல, அவங்க ட்வின் சிஸ்டர்ல அவங்களோட தங்கச்சியை பார்த்தேன். முடிச்சுட்டு வெளில வரும்போது பாக்குறேன், பார்த்தா உட்காந்துருக்காங்க. என்னடா அதுக்குள்ள எவிக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு அப்புறம் பார்த்தா அவங்களா இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருவேளை ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க, ஒருவேளை அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் மகாராஜா இல்ல என் பொண்ணு அவ்வளவு ஈஸியா நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி எபிசோட்லயும் என் பொண்ணு அழுத உடனே டக்குன்னு நான் கண் தொடச்சு உட்கார வச்சுட்டேன். இப்பயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் என் பொண்ணு வெளியே அனுப்பிட மாட்டேன்னு சொல்லி வெளியே அனுப்பாம வர்ஷினி வெங்கட அனுப்பியிருக்காங்க. இதுல பெரிய வருத்தம்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா வருத்தம் என்னன்னா, அடுத்த வாரமும் நம்ம காதல் எல்லாம் பஞ்சு வச்சுக்கணும் போல இருக்கு. நைட்ல எல்லாம் கொஞ்சம் பஞ்சு வச்சுட்டு தான் தூங்குற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஹெட்செட் போட்டு தான் மேக்ஸிமம் நம்ம லைவ் பாக்குறோம். அதை காதல் பையன்னு சவுண்டு கேட்குது. ஸோ அந்த ஒரு அடிப்படையில கொஞ்சம் எனக்கு வருத்தமா தான் இருக்கு, சரியா? ஸோ சாச்சனாவை காப்பாத்தியாச்சு. எபிசோட்லயும் பெருசா ரோஸ்டர்லாம் இல்லை. நீங்க ப்ரோமோல பார்த்த அளவுக்கு பெரிய ரோஸ்ட்லாம் ஒன்றும் பேசல, சரிங்களா? வர்ஷினி வெங்கட் எவிக்ஷன் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இப்படி இருக்கு, சரிங்களா? ஒருவேளை ஆடியன்ஸ் ட்விஸ்ட் பண்றதுக்காக சாச்சனா ஃபேமிலியை கூட்டு வந்தாங்களா அப்படின்னு மட்டும் எனக்கு கமெண்ட்ல போட்டு விடுங்க. கன்ஃபார்மா பாத்தீங்கன்னா வர்ஷினி வெங்கட் வெளியே போயிட்டாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி அப்டேட் போடுறேன், நமக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.